பொறுப்பு துறப்பு. ஓகே. ஸோ வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ எதை பற்றினா, நாங்கள் இன்னைக்கு வந்து நல்லா நல்ல படங்கள், ஆனால் வந்து சரியா ரிசீவ் பண்ண நம்ம ஆடியன்ஸ் வந்து சரியா ரிசீவ் பண்ணப்படாத படங்களை பற்றி நாங்கள் இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நிறைய நல்ல படம், அதாவது இந்த படத்தெல்லாம் ஏன்டா தேட்டரில் போய் பார்க்கல அப்படின்னு ஒரு ஃபீல் வந்ததுக்கான ஒரு 3 படத்தை பற்றி நாங்கள் பேச போகிறோம். அதாவது லூசு பைய விஜய் மாதிரிலாம் ஆள் வந்து மொக்க கோட்டு மாதிரி நடிச்சதெல்லாம் விட்டு போய் பார்க்குறீங்க. இந்த படத்தை பார்க்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன படம்னா சோலோன்னு ஒரு படம். இந்த படம் வந்து எனக்கு ஆக்சுவலி எந்த லாங்குவேஜ், ஒரிஜினல் லாங்குவேஜ் என்னதுன்னு எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது. தமிழா, மலையாளமா, தெலுங்கானு. இருந்தாலும் இந்த படம் வந்து உங்களோட கேர்ள்ஸ் ஃபேவரட், ஆல் ஃபீமேல் ஃபேவரட் ஆக்டர் மிஸ்டர் துல்கர் சல்மான் நடித்த படம். இந்த படத்தில் ஏன் வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்க்கணுன்னா, இந்த படத்தில் வந்து ஒரு இது வந்து அந்த என்ன அது பேர் என்ன, அந்தாலஜி தானே இது? அந்தாலஜி. இது வந்து ஒரு அந்தாலஜி படம். இது வந்து ஒரு 4 வகையாக கதையை பிரிச்சிருப்பாங்க: ஃபயர், வாட்டர், ஏர் அண்ட் லேண்ட். இதில் வந்து எப்படின்னா ஒரு கதையும் அந்த ஒருத்த வந்து ஒரு படத்துக்கு ஒரு ட்விஸ்ட் யோசிப்பான். இதில் வந்து 4 கதைக்கு 4 ட்விஸ்ட் யோசிச்சு அதை கரெக்டாக கொண்டு போய், அதுவும் 4 துல்கர் சல்மான் இதில் வந்து மாஸ்க் கட்டியிருப்பாரு 4 வேஷத்தில். அதுவும் அந்த ஃபஸ்ட்டு வேஷத்தில் அந்த அந்த தண்ணியோட ரூம் எடுக்கும்போது அந்த ஹீரோயின் வந்து கண்ணு தெரியாமல் நடித்தது வந்து அப்படி வந்து எப்படின்னா அந்த விக்ரம் தாண்டவம் படத்துல இருந்து இன்ஃபியூஸ் பண்ண மாதிரி அந்த ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இந்த படத்தை வந்து நம்ம அதை விட தியேட்டர்ல ஏன் இந்த படம் பார்க்கணும்னா, லைக் சினிமாட்டோகிராஃபில இருந்து லைட்டிங்ல இருந்து எல்லாமே அந்த எலிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருப்பானு. இப்போ ஃபயர்னா அந்த ஆரஞ்சு லைட்டிங் பண்ணியிருப்பானுங்க, அந்த கேங்ஸ்டர் ஸ்டோரிக்கு முதல்ல இருக்கிறதுக்கு அந்த கடல்ல கனெக்ட் பண்ணதா இருக்கட்டும், ஒரு எலிமெண்ட்டையும் கரெக்ட் பண்ணது கரெக்டா இருக்குமே தவிர கடைசியில இல்லாம இருக்கும். கடைசியில அந்த கிரவுண்டு, அந்த எர்த் பவர் துல்கர் சல்மானுக்கும் ஆர்மியில போய் மண்ணில் உருண்டு பிறண்டு ஃபுல்லா ப்ரௌன் கலர்ல இருக்கும் அந்த இதுவும். அதனால அந்த படத்தை வந்து நீங்க வந்து இது வந்து நானே தேட்டர்ல பார்க்கல, எனக்கே ரொம்ப ஃபீலிங்கா போச்சு. இது வந்து 2017 வந்த படம். இந்த படத்தை வந்து நீங்க வந்து பிரைம் வீடியோ, அமேசான் பிரைம் வீடியோல இருக்கு. அதனால இந்த படத்தை வந்து இனிமே நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் கோ வாட்ச் இட். ஒரு படமா சொல்லுவோம். அடுத்தது யாரையாவது சொல்லு. ஓகே, நான் சொல்றேன். ஓகே, அப்ப நீ சொல்லுடா. ஓகே ஓகே, நான் வந்து எந்த படத்தை பத்தி பேச போறேன்னா, நான் வந்து இப்ப ஏகே வந்து ஒரு மாதிரி இந்த டாபிக்கை புரிஞ்சுட்டு சொல்றேன். நான் என்ன டாபிக் சொல்றேன்னா, நான் வந்து தியேட்டர் போய் பார்த்தேன். ஆனா வந்து நிறைய பேர் பார்க்கல. அது எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா போச்சு. அதாவது நல்ல படம் பட் யாரும் ரிசீவ் ஆகல அப்படின்னு முதல்ல நான் சொல்ல போது வந்து கேப்டன் மில்லர். அதாவது கேப்டன் மில்லர் வந்து அது வந்து ஏன் ரீச் ஆகலன்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. ஏன்னா அதுல வந்து இந்த ஏஸ்தெட்டிக் என்னன்னா, அருண் மாத்தேசனோட ஏஸ்தெட்டிக் எல்லாரும் கலாய்ச்சாலும், லேகா இருக்குன்னு கலாய்ச்சாலும், அது சில பேருக்கு அது கனெக்ட் ஆகும். அது வந்து கேப்டன் மில்லர்ல வந்து கமர்ஷியல் சினிமாவோட நல்லா லிங்க் பண்ணி சூப்பரா பண்ணியிருப்பான். என்னதான் சாணிக்காயுதத்திலையும் ராக்கிலையும் அந்த ஒரு லேக் இருந்தாலும், இதுல இந்த லேக் வந்து பெருசா எங்கேயுமே இருக்காது. அவனோட பிலிம் மேக்கிங்ல கமர்ஷியல் சினிமாவை சூப்பரா இன்ஃபியூஸ் பண்ணியிருப்பான் அருண் மாத்தேஸ்வரன். எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. நானும் சரி ராக்கியமா இருக்க போது 2 கிலோமீட்டர் நடக்கிறத அப்படி காட்ட போறான்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். பார்த்தா அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் வந்து ரொம்ப கமர்ஷியலா எடுத்திருந்தேன் அந்த படம். எனக்கே ரொம்ப ஷாக்கா போச்சு. இன்னொன்று ஜிவி பிரகாஷ் மியூசிக் அதுல வந்து பேசவே படல. அதுல பிஜிஎம்க்கு இப்போ வந்து ஆனந்த விகடன்ல வந்து தலைவன் வந்து அதுக்கு வந்து பின்னணி இசை வாங்கியிருக்காரு பெஸ்ட். இன்னொன்று வந்து அவர் அந்த பாட்டுமே சூப்பரா இருக்கும், எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். அதுல வந்து ஒரே மைனஸ்னா நம்ம பிரியங்கா மோகனை தவிர அது எல்லாமே நல்லாதான் இருக்கு அந்த படத்துல. இல்ல ஆக்சுவலா அந்த படத்தை நெகட்டிவ் சொல்றவே எனக்கு அது மட்டும் தான் படுது. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு சந்தீப் கிஷன் கேரக்டர் கூட ஒரு மாதிரி வைபா இருக்கும். இல்ல அது இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய கேரக்டர்ஸ் இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ் இருக்கும். ஒரு கேரக்டர் வந்து சாகும். அந்த கேரக்டர் ஒரு அப்துல்னு ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, அப்துல்லா அமரா, அவர் பேர் எனக்கு சரியா தெரியல. அவர் நடிச்சிருப்பாரு. அவர் ரோல் வந்து சூப்பரா இருக்கும்.
அவர் செத்துருவாரு. பட் அவர் ரோல் வந்து அந்த ரிடம்ஷன் வரையும் சூப்பரா இருக்கும். வேற வில்லன் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி படம் வந்து மிஸ் பண்ணப்பட்ட படம். அதுக்கப்புறம் அந்த ராயன் ஆவரேஜா இருந்தா அந்த படம் நல்லா ஓடிச்சு. பட் கேப்டன் மில்லர் ஏன் ஓடல? இல்ல கேப்டன் மில்லர் வந்து தமிழ் சினிமாலே வந்து ஒரு நல்ல வார் ஃபிலிம் மாதிரி. என்னதான் சோலோவா போய் அவன் சண்டை போட்டாலும் அந்த இதுல கொஞ்சமாவது லாஜிக் இருக்கும். லூசு குதி மாதிரி இந்த இன்னும் எவன் வாழணும் எவன் போகணும் அப்படியெல்லாம் இருக்காது. கண்ணை திறந்து டெய்யும் டெய்யும் டெய்யும்னு. அதுக்கப்புறம் ட்விஸ்ட் இருக்கு. இந்த இந்த அந்த படத்துல அந்த ட்விஸ்ட் வந்து எனக்கு தெரியல. கேப்டன் மில்லர் ட்விஸ்ட் நான் எதிரே பார்க்கல. இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆனரபிள் மென்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். இந்த ஆனரபிள் மென்ஷன்ல எது இருக்குன்னா, தேங்க்யூ. ஆனரபிள் மென்ஷன்ல என்ன வீடியோ வச்சிருக்கேன்னா, வீடியோ என்ன வீடியோ விட்டு படத்தை நீங்க ராக்கி பண்ணிட்டீங்க. எனக்கு தெரியும் படம் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஜானி சென்ஸ் நிறைய பேர் தியேட்டர்ல போய் பார்க்கல, இப்ப போய் பாருங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஒழுங்கா ரிசீவ் ஆகல. இல்ல என்ன படம் வச்சிருக்கேன்னா ஆரண்ய காண்டம். இது ஏன் ஆனரபிள் மென்ஷன்ல இருக்குன்னா, ஃபேக்ட்டுக்கு வரேன். ஐ மீன் தியாகராஜன் குமார் ராஜாவோட படம் எல்லாமே இட்ஸ் நாட் அ ஃபிலிம், இட்ஸ் அ பிலாசபி. அது மட்டும் இல்லாம இப்போ கரெக்ட் இந்த படத்தை பத்தி பேசணும்னா எவ்வளவோ பேசிட்டு போலாம். ஆனா சௌரீஷ்னு இருக்க ஒருத்தர் தனியா ஒரு வீடியோ போடுவோம், அதுல பத்தி பேசுறோம். ஆமா சூப்பர் ஜஸ்ட் ஆரண்ய காண்டம் அவ்வளவுதான். சரி, தேர்டு நான் என்ன படம் வச்சிருக்கேன்னா அழகு ராஜா, ஆளுநாள் அழகு ராஜா, கார்த்தி படம். ஆக்சுவலா இது உனக்கு பிடிக்காத, எனக்கு பிடிச்சிருந்து. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னு நான் பாயிண்ட்டுக்கு வரேன். இல்ல இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்து. சன் டிவில எத்தனை தடவை போட்டாலும் நான் இருந்து பார்ப்பேன். ஐ மீன் காமெடி எல்லாம் ரொம்ப நல்லா ஒரு இந்த டே ரொம்ப மண்டைய போட்டு கொலையாளிங்கடா. சீரியஸா எனக்கு பிடிச்சிருந்துடா. எனக்கு ஞாபகம் இருக்க ஒரு ஸ்பூஃப் படம்டா. தமிழ் படம் 1 தமிழ் படம் 2 மாதிரி அது ஸ்பூஃப் படம் அவ்வளவுதான். ஆமா ஸ்பூஃப் கூட அதுல வந்து சீரியஸா ஸ்பூஃப் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. தமிழ் படம் செட்டே எரிஞ்சு பண்ணுவானுங்க. சீரியஸா அவனுக்கு ஸ்பூஃப் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அதுவும் எனக்கு அதுல தெரிஞ்ச ஒண்ணு யாரு சொன்னாலும் நெஞ்சுக்குள்ளே இடம் இவ்வளவுதான் எனக்கு தெரியும். பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த சொக்க வைக்கும் சொல்லி அந்த டெம்ப்ளேட் அந்த படத்துல உள்ளதுதான். வேற காதர் பாய் கைப்பக்கம் தூக்கத்துல தெரியும். பிரியாணில பீஸ் இல்லையா, வாங்க புரட்சி பண்ணுவோம். ரைத்தா வைக்கலையா, அதானே அந்த படம் தானே. அந்த படத்தை எத்தனை தடவை சன் டிவில போட்டாலும் நான் உட்கார்ந்து பார்ப்பேன். எனக்கு பிடிக்கும். இப்போ என்னதுன்னா IMDbல இதோட ரேட்டிங் 3.6ல இருக்கு. எனக்கு ஏன்னு தெரியல. நல்ல படம் தான், கூடுதலாவே இருந்திருக்கும். எனக்கு பிடிக்கும். ஜிபியுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. ஒத்துக்கிறியா? அடுத்தது வந்து பிளாக். இது வந்து இப்ப ரீசெண்டா வந்த படம் தான். இந்த படம் வந்து தியேட்டர்ல ஓடும்போது கொஞ்சம் பேர் போய் பார்த்தாங்க. ஆனா தியேட்டர்ல ஓடும்போது பெருசா செலிப்ரேட் பண்ணல. ஏதோ ஒன்று இங்கிலீஷ் படத்தை காப்பி எடுத்து வச்சிருக்கான், இங்கிலீஷ் சீரீஸை வந்து புடிங்கி எடுத்து வச்சிருக்கான் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அது வந்து இங்கிலீஷ் படத்தோட ரீமேக் தான். இருந்தாலும் ரீமேக்கா இருந்தாலுமே கூட ஆனா நம்ம இந்தியன் இதுக்கு அடாப்ட் பண்ணி கரெக்டா எடுத்திருப்பாங்க. அது அப்படி அடிச்சா காப்பி கிடையாது. இது அதுல வந்து நிறைய மாற்றம். அது வந்து அந்த படத்தோட பேர் என்ன, அந்த படம், அந்த படத்துல வந்து ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இந்த கதையில. இதுல வந்து ஒரு கப்புள் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. நிறைய டிஃப்ரெண்டா பண்ணிருப்பாங்க. ஆனா அது பெருசா ரீச் ஆகும். ஆமா, அதுல வந்து எப்படின்னா இந்த நிறைய இந்த தமிழ்ல வந்து டைம் டிராவல், இந்த மல்டிவர்ஸ், இந்த ஆல்டர் ரியாலிட்டி, அந்த மாதிரி நம்ம சந்தானம் வந்து லூசு மாதிரி நிறைய படம் நடத்தி வச்சிருப்பாரு. அதெல்லாம் நிறைய பேர் பார்த்து இதை பார்த்து அவங்க எல்லாம் அதை வச்சு ரீல்ஸ் போட்டு அந்த படத்தெல்லாம் ஹிட் ஆக்கி அந்த டிடின்னு இப்போ வரைக்கும் படம் விட்டுருக்காங்க. டிடி நெக்ஸ்ட் லெவல்னு. புரியல, அந்த படம் ஒண்ணு நல்லா இருந்து. அதுக்கப்புறம் எனக்கு வாட் ஆர் யூ கைஸ் டூயிங்? நான் ஏன் இந்த வன்மத்தை கக்குறேன்னா, நேற்று தான் டிடி நெக்ஸ்ட் லெவல் பார்த்தேன். ஒரு மாதிரி மென்டல் ஐட்டம். ஒரு மாதிரி இந்த பிளாக் படத்துல வந்து எப்படின்னா ஒரு நம்ம ஜீவா அண்ட் கியூட் பிரியா பவானி சங்கரன் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த படம் வந்து நான் பார்த்ததே வந்து பிரியா பவானி சங்கருக்காக தான். ஆனா பார்த்தா படம் நிஜமாவே நல்லா இருந்துச்சு.
அது வந்து எப்படின்னா இந்த டைரின்னு அருள்நிதி ஒரு படம் நடிச்சிருப்பான், போட்டு இழுன்னு இழுத்து கடைசியா ஒரு ட்விஸ்ட் போகும். இது எப்படின்னா அவ்வளோ இழுக்காம மனுஷனுக்கு பெருசா டென்ஷன் கொடுக்காம டக்குன்னு ஒரு படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படமும் அமேசான் பிரைம்ல தான் இருக்கு, நீங்க பார்க்கலன்னா போய் பார்க்கலாம், சூப்பரா இருக்கும். நைட்டு பாத்தீங்கன்னா லைட்டா பயப்படுவீங்க. நான் சொல்லவா? ம். நான் சொல்ல போற 2வது படம் வந்து மாவீரன். அதாவது வந்து எனக்கு வந்து நான் எப்பவுமே வாழ்க்கையில மறக்காத ஒரு படம் வந்து மறக்காத ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தனியா ஒரு வீடியோ பண்ணும்போது நம்ம அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசுவோம். இப்போ இந்த படத்தை பத்தி பேசுவோம். இந்த படம் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன். எஸ்கேவோட படம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்த படம் வந்து எனக்கு மாவீரன் தான். அமரன் கான்செப்டா இருக்கட்டும், அமரனை விட எனக்கு மாவீரன் தான் அதிகமா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா அமரன் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நல்லா தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. பட் மாவீரன் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, ஒருவேளை சொதப்பிடுமோ அப்படின்னு பயம் இருந்தது எனக்கு. அதான் நான் அந்த பயத்திலேயே போய் பார்த்த படம். ஆனா எனக்கு அது நல்ல சாட்டிஸ்ஃபை பட்டுச்சு. எனக்கு அந்த கிளைமேக்ஸ் கூட தான் நிறைய பேர் குறையா சொன்னாங்க, எனக்கு அந்த கிளைமேக்ஸ் கூட ஓரளவு சாட்டிஸ்ஃபைடா தான் இருந்துச்சு. எனக்கு அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கான்செப்டா இருக்கட்டும், எதுக்கு அவனுங்க அந்த படம் வந்து 100 கோடி கூட அடிக்கல. ஏடா டான்லாம் 100 கோடி அடிக்குதுல, என்ன மாவீரன் 100 கோடி அடிக்கல, என்ன மயிருக்கு, என்ன சூப்பரான கான்செப்ட். விஜேஎஸ் மியூசிக் இன்ட்ரோல் பிளாக்லாம் தேட்டையே அதிர்ச்சி, அப்படிப்பட்ட இன்ட்ரோல் பிளாக். எதுக்கு அதுக்கு வந்து சுத்தமா அந்த இது கிடைக்கல எனக்கு சத்தியமா தெரியல. சுத்தமா ஐடியா இல்ல. படம் அவ்வளவு என்கேஜிங்கா இருக்கும், காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த காலத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகுறது அவ்வளவு பெரிய விஷயம். மடோன் அஸ்வினுக்கு காமெடி எப்படி ஹேண்டில் பண்ணு நல்லா தெரிஞ்சிருக்கு. காமெடி ஒர்க் அவுட் ஆகிற படம் இருந்தாலும் படம் வந்து ஆமா. இதுல வந்து பைத்தியக்காரி அதிதி சங்கர் கூட இதுல ஒழுங்கா நடிச்சிருப்பா. அதிதி சங்கர் அதான் சொல்ல வந்தேன். அவ நல்லா நடிச்சிருந்தோம், ஒரே படம் ஃபிளாப் ஆயிருச்சு எனக்கு. ஒருவேளை ஆவரேஜா ஓடின படம், அதான் ஆவரேஜா ஓடின படம். ஏன்னா இன்னும் நல்லா ஓடி இருக்கலாம். கண்டிப்பா ஒரு 100 crores கண்டிப்பா அடிச்சிருக்கான்லாம் அடிக்கும் போது அதுக்கு மேலேயே போலாம். இந்த மாதிரி காமிக்கல் சூப்பர் ஹீரோ மாதிரி தமிழ்ல இது வரைக்கும் யாரும் பெருசா வச்சு படம் எடுத்தது இல்ல. காமிக்க பேஸ் பண்ணி அவனுக்கு பவர் கொடுத்த மாதிரி எடுத்து அதுவும் எடுக்கலாம். ஒரு நல்ல சூப்பர் ஹீரோ படம் அது. அதுவும் ஓவர் பவர்டாலாம் காட்டியிருக்க மாட்டான். கீழே விழுந்து மண்டை உடைஞ்சு கை கால் அடிபட்டு சாவர மாதிரி தான் காட்டியிருப்பான். அவனுக்கு காதி கேட்காம போற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க கடைசியில. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த டச் எல்லாம். சிவகார்த்திகேயனும் சூப்பரா நடிச்சிருப்பான் நேர்டு மாதிரி. அந்த படத்துக்குன்னே ஒரு காமிக் ஸ்டைல் இருக்கும், அதை கரெக்டா கொண்டு போயிருப்பான். இந்த காமிக் வே அப்பப்போ வரதா இருக்கட்டு, விஜேஎஸ் வாய்ஸ் வந்துட்டு போயிட்டு அதுக்குன்னே ஒரு தனி உலகம், அவ்வளவு அழகா இருக்கும். இன்னொன்னு மியூசிக், பரத் சங்கர் வந்து ஒரு பேசப்படாத ஒரு ஆள். அவரோட மியூசிக் வந்து மண்டேலாலே சூப்பரா இருக்கும், இதுலயும் பிடிச்சிருப்பாப்ல மனுஷன். கடைசியில அந்த நீ இருப்பியா இந்த வீட்டுல அப்படி அந்த பிஜிஎம் எல்லாம் தெரிச்சிருந்தேன், ஒளிப்பா இருக்கும். ஓகே, அடுத்து கோலப்பசது. இல்ல, நான் இந்த இப்போ லிஸ்ட்ல வச்சிருக்க படம் பண்ணையாரும் பத்மினியும். இது இப்போ வரைக்குமே இந்த படம் அந்த லெவலுக்கு இதுக்கு வேண்டிய ரெகக்னேஷன் கிடைக்கப்படலை. இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, ஒவ்வொரு கேரக்டருமே அவ்வளவு அழகா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த பண்ணையார் கேரக்டரா இருக்கட்டு ரொம்ப நல்ல மனுஷன். இப்போ அந்த ஆளோட வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் வந்துன்னா அது அந்த ஊருக்கே வந்தது மாதிரி. அவர் வீட்டுல டிவி வரதா இருக்கட்டு, அந்த கார் வரதா இருக்கட்டு, ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா அந்த கேரக்டரை எப்படி காட்டியிருப்பாங்கன்னா, ஒரு பாயிண்ட்ல அந்த கார் அவருக்குன்னு ஆயிரும். அந்த காரை கொடுத்தவரோட பொண்ணு வந்திருப்பாங்க. அப்போ இறந்து போயிட்டாருன்னு சொன்னப்போ இந்த ஒரு மனுஷன், ஒரு ஆள் இறந்து போனதுக்கு வருத்தப்படாம சந்தோஷப்பட்டிருப்பாரு ஒரு செகண்ட். திரும்ப அந்த ஸ்னேகா கேரக்டர்னு நினைக்கிறேன், ஸ்னேகா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல அப்பா கரெக்ட் உங்களுக்கு தான் கொடுத்தாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த மனுஷன் ஒரு கில்ட்டான மாதிரி இருப்பாரு. செகண்ட் அந்த பண்ணையாரோட ஒய்ஃப். இப்போ இந்த 2 பேருக்கும் இடையில உள்ள ரொமான்ஸ அவ்வளவு அழகா காட்டியிருப்பாங்க. எந்த விதத்துலயுமே நம்மள முகம் சுளிக்க அவ்வளவு ஹோல்சமா இருக்கும். அதுவும் ஒரு சீன் வரும், என்னது மீன்ஸ் இவர் ஐ மீன் அந்த அம்மாட்ட இவர் கார் ஓட்டுறது மாதிரி காட்டணும். ஓகேயா, விஜய் சேதுபதிட்ட போய் சொல்லுவாரு, நான் கிளச்சு பிரேக்கு எல்லாத்தையும் இது பண்ணி நான் ஏதோ கார் ஓட்டுற மாதிரி நான் எப்படி சொல்ல ஷோ காட்டுறேன், நீ எனக்காக கார் ஓட்டிரு, அவங்க நான் கார் ஓட்டினதான் நினைக்கட்டும்னு இவர் சொல்லுவாரு. அந்த அம்மா வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க,
ஐ மீன் எப்படியாவது நீ இதை மேனேஜ் பண்ணிக்கோ, அந்த மனுஷன் என் முன்னாடி அவர் கார் ஓட்டுனதாவே இருக்கட்டும், அவ்வளவு ஹோல்சமா இருக்கும். அந்த ஒரு கேரக்டர் மட்டும் இல்ல, அடுத்து இந்த பண்ணையாரோட பொண்ணு கேரக்டர், அந்த அம்மா வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு திங்ஸை சுருட்டிட்டு போயிடும். வேற காளி வெங்கட்டோட கேரக்டர் ஒரே ஒரு சீன் தான் வருவாரு. மறந்துட்டீங்களா? வாரேன், பாயிண்ட்டுக்கு வாரேன். இந்த காளி வெங்கட்டோட கேரக்டர், தென் சின்ன வயசுல இருந்தே அட்டகத்தி தினேஷோட கேரக்டர். அந்த பையன் கார்ல வரணும்னு சின்ன வயசுல இருந்தே சேர்த்து வச்சு கடைசியில அந்த ஆசை நிரக்தியாகி ஒரு புது கார் வாங்கி பண்ணையார் வீட்டு முன்னாடி வந்து நிப்பான். அப்படி நின்னதுக்கு அப்புறமும் விஜய் சேதுபதி இது யாரோட காருன்னு கேட்டப்போ அவனுக்கு சொல்ல வார்த்தை வராது, ஏன் கார் தான். அதை விட்டுட்டு விஜேஎஸ் கூட அந்த காரை ஓட்டுவோம். இதான் இருக்கட்டு. வேற பிஜேஎஸ் கேரக்டர் அவ்வளோ அழகா இருக்கும். இப்போ எப்படி தெரியுமா, அந்த கேரக்டருக்கு அந்த காரை ரொம்ப பிடிச்சு போயிடும். அந்த காரை ஓட்டுறதுதான் அவன் ஜாப். இப்போ அந்த வேலையை அவன் பண்ணையாருக்கு சொல்லி கொடுத்துட்டாருன்னா இவனோட தேவை இருக்காது, கரெக்டா அவரே ஓட்ட ஆரம்பிச்சிருவாரு. இவனுக்கு அந்த கார் கிடைக்காது. அந்த ஒரே காரணத்துக்கு வேண்டி மொக்க காரணமா சொல்லி அவரை எப்படி சொல்ல படிக்க விடாம பண்ணிட்டு இருப்பான். அவ்வளவு அழகா இருக்கும் இந்த ரைட்டிங் எல்லாம். ஒவ்வொரு கேரக்டருமே தனித்தனியா நிற்கும். அருண்குமார் ப்ரோ, பாலசரவணனை மறந்துட்டீரா? ஆமா, பாலசரவணன் கண்டிப்பா சொல்லணும். அவரு வாய் வைக்கிறத அது நல்ல ஒரு யூனிக்கான கேரக்டர். அது அந்த காமெடில செமையா வொர்க் அவுட் இருக்கு தெரியுமா? அத பாத்து போயிட்டு வாங்கடா அப்படியே பாப்பா. சரி, அது வந்து உங்களுக்கு அந்த கார் வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆவறதும் பீடையால தான இருக்கும். ஆமா, மேல போய் குதிச்சிருவான். அப்படிமா குதிச்சோனா ஸ்டார்ட் ஆயிரும். அதான் அந்த படம் வந்து உங்க வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை இல்ல வாழ்க்கையில அடுத்த என்ன பண்ணணும்னு தோணணும்னா அந்த படத்தவே பார்த்தா உங்களுக்கு தோணும். தாராளமா பார்க்கலாம். நம்ம வாழ்றது ஒரு வாழ்க்கை, இதுல எதுக்கு சோகமயிர புடுங்கிட்டேன்னு அந்த மாதிரி தோணும் அந்த படத்தை பார்த்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதுடன் இந்த படத்துல வெயிட் பண்ணு கொஞ்சம் கேப் விட்டுட்டு திரும்ப முதல்ல இருந்து சொல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இந்த படத்தெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலன்னா எல்லாரும் போய் பாருங்கள். ப்ரைம் வீடியோவில் எல்லா படமே ஆல்மோஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். பண்ணையார் பத்மினியும் ப்ரைம் வீடியோ தான். ஆரினால் இருக்கிறத சன் டிவிலே வாரம் போடுறேன், நோ ப்ராப்ளம். இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் போடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி தொலைங்க. எல்லாரும் பார்க்குறது 100%ல் வெறும் 20% தான் சப்ஸ்கிரைபாக இருக்கானுங்க. மிச்சம் 79 எங்கே ஓடி போனான்னு தெரில. Please subscribe and watch. We will see you in the next video. Bye.